எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு அமெரிக்காவிலே படிப்பிட்ட சீமான் என்கிற சாவானுக்கு யூரோப்புக்கு வருவோம் அல்லது யூகேக்கு வருவோம் கட்சியை ஆரம்பிக்கிறது. நீங்க யாராவது என்ன நம்பிக்கை இருந்தா அல்லது இந்த கட்சியில நம்பிக்கை இருந்தா அல்லது ஊசி வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி நிதிக்கு நீங்க தாராளமாக உதவி செய்யலாம். திரள் நிதி வாங்குவதாக சீமானை சீண்டிய அர்ச்சுனா எம்பி தனது கட்சிக்காக பல புலம்பெயர்ந்த மக்களிடம் உதவி கேட்ட வீடியோ கசிவு சர்ச்சையாகும் விவகாரம். கைது செய்யப்பட போகும் அர்ச்சுனா எம்பி இலங்கையில் திரும்பியவுடன் விமான நிலையத்தில் வைத்து கைது. வெளியிடப்பட்ட அறிவிப்பு. தம் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகள் புகைப்படங்களுடன் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் குவிந்த உறவுகள். கண்ணீரால் நனைந்து காய்ந்தது முள்ளிவாய்க்கால் மண். என்றுமில்லாத பேரெழுச்சி கொண்ட முள்ளிவாய்க்கால் நிறைவு நாள். யாழில் வீட்டில் இருந்து வந்த துர்நாற்றம். சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த நபருக்கு திருடர்களால் நேர்ந்த சோகம். வெளியான பகீர் வீடியோ ஆதாரங்கள். அதிகாலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்காக ரவிகரன் எம்பி நந்திக்கடலில் அஞ்சலி. பிக்குகள் செய்த கேவலம் கெட்ட செயல். காவி உடைகளை உடனே களையுங்கள். கஞ்சாவுடன் கைதான பிக்குகளுக்கு பௌத்த பீடங்கள் அழுத்தம். ஆணிகளை கலற்றி புகையிரதத்தை புரட்டி பெறும் விபத்தை ஏற்படுத்திய நபர். சந்தேக நபரின் வீட்டில் சிக்கிக் கொண்ட உபகரணங்கள். இலங்கை மக்களுக்கு பேரிடி. அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம். அனுர அரசில் சந்திக்கப் போகும் அடுத்த பெரும் சோகம். பிறந்த நாள் முதல் அகதி முத்திரை. யாழ் மண்கும்பானில் உருகிய புலம்பெயர் பெண் தனுஜாவின் வீடியோ வைரல். கண் திறந்த தேசம் இங்கே, கண்மூடும் தேசம் எங்கேயோ. இங்கே இந்த பனமர காட்டுல கண்மூடும் தேசம் எங்கேயோ. இது என்ற சொந்த மண், எந்த மண், எந்த ஊர். இலங்கையில் ஆச்சரியம். கிரிக்கெட் போட்டியில் விக்கெட் கீப்பராக அசத்திய வளர்ப்பு நாய். வைரலாகும் வீடியோ. கொட்டக்கலையில் அதிசயம். உச்சியில் அல்லாமல் தண்டின் நடுப்பகுதியை பிளந்து வெளிவந்த வாழைக்குலை. புதினமாக பார்க்கும் ஊர் மக்கள். நடுவானில் திடீரென்று மோதிக்கொண்டு அதிதிறன் வாய்ந்த விமானங்கள். 4 விமானிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பிய காட்சிகள். நடந்தது இதுதான். 17 ஆண்டுகளாகியும் தீர்வில்லை. முள்ளிவாய்க்கால் அவலம் குறித்து நடிகர் நிழல்கள் ரவி மற்றும் டி ராஜேந்திரர் அடுக்கடுக்கான குமுறல். இறுதி யுத்தத்தின் கோரங்களை அமைதியாய் சுமந்து நிற்கும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தற்பொழுது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் உணர்வெழுச்சியுடன் மக்கள் வந்து குறித்த நினைவேந்தலில் பங்கு பற்றியிருந்தனர். இன்று காலை 10-15 மணிக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழின படுகொலை நினைவு தூவியில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தமது சொந்தங்களை இழந்த பல தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள் கண்ணீர் மல்க தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். இம்முறை வளமையிலும் அதிகமான மக்கள் நினைவேந்தலில் பங்கு பெற்றிருந்தனர். மதகுருமார்கள் உள்ளிட்ட பலரும் பொதுச்சுடரின் கீழ் விழுந்து வணங்கி உயிரிழந்தவர்களை அஞ்சலித்திருந்தனர். இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளின் புகைப்படங்களோடும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளோடும் அவர்களை அஞ்சலிக்க முள்ளிவாய்க்கால் மண்ணில் திரண்டிருந்தனர். யாழில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் உந்துருளிகளில் பேரணியாக சென்றிருந்ததோடு வீதிகள் எங்குமிருந்தும் மேலும் பல இளைஞர்களும் அவர்களுடன் இணைந்து சென்றனர். வீதிகள் தோறும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இலங்கையில் உள்நாட்டு போரின் இறுதி காலகட்டத்தில் சிங்கள படைகளுடன் சேர்ந்து அந்நிய சக்திகளும் தமிழின படுகொலையை அரங்கேற்றிய நாளை நினைவு கூறும் வகையில் மே 18 அன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் உலகெங்கிலும் வாழும் ஈழத்தமிழ் மக்களால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 2009 இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களும் அதிலிருந்து மீண்டவர்களும் அனுபவித்த இன்னல்களை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. தன்னாட்சி உரிமைக்காய் போராடிய ஈழத்தமிழர்களை கொன்று குவித்து போர் முடித்து வைக்கப்பட்ட நாள் தான் மே மாதம் 18. அப்போது நெருக்கடியான போர் சூழலில் தமிழ் மக்களின் உயிரை காப்பாற்றியது உப்பில்லாத அரிசி கஞ்சிதான். அதை நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்காலில் ஆண்டுதோறும் கஞ்சி காய்ச்சி விநியோகிக்கப்படும். அந்த வகையில் மே மாதம் 12 தொடங்கி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று வரை கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் இன்று இறுதி நாளாகும். ஈழத்தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் மாறாத வடுவாய் முள்ளிவாய்க்கால் துயரம் அமைந்துள்ளது. திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட இன அழிப்புக்கு சர்வதேசத்தின் நீதியை எதிர்பார்த்து 17 ஆண்டுகள் இன்று கடந்த போதும் இன்னும் எம் மக்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பது பெரும் துயர நிலையாகும் என்றும் அனைவராலும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் இந்தியாவுக்கு சென்ற இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாம் தமிழர் கட்சியின் தலைவர்
சீமான் அவர்களை திரள் நிதி வாங்குவதாகவும் சில பொய் வதந்திகளை கூறி புலம்பெயர் மக்களை ஏமாற்றுவதாகவும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சை ஏற்பட்டிருந்த நிலையில் புலம்பெயர் மக்களிடம் அர்ச்சுனா எம்பி நிதி தருமாறு கோரிக்கை விடுத்த காணொலி ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. பணத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு அமெரிக்காவிலே படிப்பிட்ட சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கிறார். ஒரு கட்டுப்படம் கூட திருப்பி இல்லை. இதுல இந்த போலி தமிழ் தேசியம் கலைக்கின்ற கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வீடு வீடாக உண்டியல குடிக்கின்றாலும் சரி அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டியல குடிக்கின்றாலும் சரி நாங்கள் கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அடுத்த பயணம் பெரும்பாலும் லண்டனுக்காக தான் இருக்கும். எங்களுடைய கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்காக நானும் பிரகாசனையும் தலைவர் பொருளாளர் செயலாளர் இந்த 3 பேரும் அடுத்த பயணம் பெரும்பாலும் 1 or 2 monthல ஒரு மாதத்துல அல்லது 2 மாதத்துக்குள்ள யூரோப்புக்கு வருவோம் அல்லது யூகேக்கு வருவோம். கட்சி ஆரம்பிக்கிறது கட்சி உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய 3000 ரூபாய் பிரயோசனம் இல்லை. சோ நீங்க யாராவது என்ன நம்பிக்கை இருந்தா அல்லது இந்த கட்சியில நம்பிக்கை இருந்தா அல்லது ஊசி தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி நிதிக்கு நீங்க தாராளமா உதவி செய்யலாம். இப்பையில இருந்தே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கட்சி நிதிக்கு காசு சேர்க்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்தியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக இலங்கையில் தாம் கைது செய்யப்படக்கூடும் என கூறினார். அவர் தெரிவிக்கையில் இந்தியாவில் வைத்து வெளியிட்ட கருத்துக்கள் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கும் போதே தாம் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவித்தார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவரை குறித்து பேசுவது தேச துரோகமாக கருதப்படக்கூடும் என்பதால் தமது கருத்துக்கள் காரணமாக தமது குரல் நிரந்தரமாக முடக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தமிழகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர் வெளிநாட்டவர்களை விட தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மக்கள் மீதுதான் நம்பிக்கை இருப்பதாகவும் அவர்கள் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் தமிழக அரசியல் தலைவர்களான திருமாவளவன் மற்றும் விஜய் ஆகியோர் தமிழினத்துக்கான சர்வதேச நீதிக்காக அரசியல் ரீதியாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த கருத்துக்கள் சமூக மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளன. சுவிட்சர்லாந்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறைக்காய் வந்திருந்த 67 வயதுடைய ஒருவர் அவரது வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியில் வசித்து வந்த வள்ளிபுரம் சந்திரசேகரம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். நீண்ட காலம் சுவிட்சர்லாந்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த அவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உறவினர்கள் நேற்றைய தினம் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன் பேரில் வீட்டுக்கு சென்ற போலீசார் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து கதவை உடைத்து உள்ளே நுழைந்த போது உடலில் பல்வேறு வெட்டுக்காயங்களுடன் சந்திரசேகரத்தின் சடலம் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவான் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதை அடுத்து சடலம் உடல் கூட்டு பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் வீட்டில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. எனினும் கேமராக்கள் சேதப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பதிவான காட்சிகளில் முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக வீட்டுக்குள் நுழைந்திருப்பது பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சந்தேக நபர்கள் வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருமளவு பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் போலீஸ் மோப்ப நாய்களின் தேடுதலை திசை திருப்பும் நோக்கத்தில் வீட்டின் பல பகுதிகளில் மிளகாய் தூயப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் உள்நாட்டு யுத்தத்தால் தமது உயிர்களை நீத்தவர்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் 17வது ஆண்டு நிகழ்வுகள் இன்று நடைபெறுகின்றன. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலில் மெலதூவி ஈகச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நந்திக்கடலில் மெலதூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியிருந்தார். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 23 துறவிகள் தங்கள் துறவற உடையை கைவிட வேண்டும் என்று பௌத்த மதத்தின் 3 சமய பதிவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அஸ்கிரி பீடத்தின் பதிவாளரான கலாநிதி மெதகம தம்மானந்த தேரர் துறவிகள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் துறவற உடையை கைவிடுமாறும் அவர்கள் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் ஏற்க அனுமதி வழங்கப்படும் என்று தாம் பரிந்துரைத்ததாக கூறினார். ஜனாதிபதி மற்றும் சட்டமாதிபருடன் கலந்து ஆலோசித்த பின் திருத்துவ சமயத்தின் பதிவாளர் துறவற உடை அணிந்திருந்த 23 துறவிகளை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் விவாதித்ததாக கூறினார்.
உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இந்த சமயத்துக்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சங்க சமூகமாக இதுபோன்ற தவறுகளை செய்யும் நபர்களை சங்கத்திலிருந்து வெளியேற்றுவது எப்படி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். எனவே திருத்துவ சபை அவர்கள் தங்கள் துறவற ஆடைகளை களைய தயாராக இருப்பதாகவும் நிரபராதிகள் என்று கண்டறியப்பட்டால் அதே வழியில் மீண்டும் தீட்சை பெற தயாராக இருப்பதாகவும் கூறியது. பௌத்தர்கள் ஆடைகளை அணிந்து தலைகளை மூடிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்றால் ஏமாற்றமடைவார்கள் என்று மெதகம தம்மானந்த தேரர் கூறினார். அங்கிருந்த 4 அல்லது 5 பேருக்கு அது பிடிக்கவில்லை. மகா ஓயா ஜினரத்ன தேரவி வரவேற்க நடைபெற்ற வழிபாட்டு சேவையில் கலந்து கொண்ட போதே வணக்கத்துக்குரிய தேரோ மேலும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. களனி மற்றும் வனவாசல ரயில் நிலையங்களுக்கு இடையில் கடந்த 16ஆம் தேதி காலை இடம்பெற்ற ரயில் விபத்தை தொடர்ந்து குறித்த ரயில் பாதையின் ஆணிகளை கலற்றிய குற்றச்சாட்டின் பேரில் ரயிலின் தண்டவாளங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் 3 இரும்பு லீவர்கள் மற்றும் அவற்றை கலற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவர் வனவாசல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாலியகொட தலைமையக போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் மங்கள அஜித் உள்ளிட்ட குழுவினரால் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இலங்கை இறக்குமதி செலவினங்கள் வேகமாக அதிகரித்து செல்வதை கட்டுப்படுத்துவதற்கும் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைவதை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல புதிய விசேட திட்டங்களை நடைமுறைப்படுத்த அவதானம் செலுத்தி வருகிறது. அதற்கமைய வெளிநாட்டு செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தி ரூபாவின் மீதான அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் வாகன இறக்குமதி சுங்கவரியின் மீதான கூடுதல் கட்டணத்தை 50% வரை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. டொலர் கையிருப்பு பெருமளவில் செலவிடப்படும் இறக்குமதி துறைகளை இனங்கண்டு அவற்றுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் வெளிநாட்டு கையிருப்பை பாதுகாப்பது குறித்து அரசாங்கம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாக சிரேஷ்ட அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் தனது சொந்த மண்ணை இழந்து புலம்பெயர்ந்து வாழும் ஈழப்பெண் தனுஜா சிங்கம் நீண்ட இடைவெளிக்கு பின் தனது சொந்த ஊரான யாழ்ப்பாணம் மண்கொம்பான் பகுதிக்கு வருகை தந்து வெளியிட்ட வீடியோ இணையத்தில் பலரையும் கலங்கடித்துள்ளது. விடுதலை போராட்டத்தின் பின்னரான சூழலில் முழுமையாக அளிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் தனது பூர்வீக ஊர் மற்றும் நிலப்பகுதியை அவர் இந்த வீடியோவில் அடையாளப்படுத்தியுள்ளார். ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் தற்போது பாலடைந்து கிடப்பதைக் கண்டு அவர் கண்ணீர் மல்க விவரித்தார். இதான் எங்கள் அம்மாண்ட வீடு. உடைக்கிறதுக்கு முன்னுக்கு ஆமி வந்து ஸ்ரீலங்கன் ஆமி உடைக்கிறதுக்கு முன்னுக்கு தான் எங்கள் அம்மாண்ட வீடு. இதுக்கு எங்கள் அப்பா வந்து கடைசியாக வச்சுருந்த எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாரு. ஸோ கடைசியாக வச்சுருந்த சோடா பாட்டில்ஸ் எல்லாம் ஆமி உடைச்சிட்டு போனது. அதான் இதெல்லாம் மிஞ்சினது தான். இதில் 3 மாமரம் இருக்கும் எங்கள் அப்பா நட்டு வச்சது. அதில் ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்களோட அக்காவுக்கு, ஒன்று அண்ணாக்கு, இன்னொன்று எனக்கு நட்டு வச்சது. அது எங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் எங்களோட காணி. கேட்பீங்களா இது என் சொந்த ஊர் சொந்த ஊருண்டு. இதுதான் யாழில் இருக்கக்கூடிய மங்கும்பான். இதுதான் எந்த சொந்த ஊர். சொர்க்கம் சொன்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா? கண் திறந்த தேசம் இங்கே, இந்த பனைமர காட்டில் கண் மூடும் தேசம் எங்கேயோ. இது எந்த சொந்த மண், எந்த மண், எந்த ஊர். இலங்கையின் கிராமப்புற பகுதியொன்றில் சிறுவர்கள் சிலர் இணைந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது அங்கிருந்த வளர்ப்பு நாய் ஒன்று காட்டிய அசாத்தியமான கிரிக்கெட் திறமைகள் இணையவாசிகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த அந்த நாய் திடீரென்று விக்கெட்டுகளுக்கு பின்னால் சென்று நின்று கொண்டது. பந்து வீச்சாளர் பந்து வீசும் போது ஒரு தேர்ந்த விக்கெட் கீப்பரை போல பந்தையை உற்று நோக்கி பேட்ஸ்மேன் அடிக்க தவறும் பந்துகளை ஓடிச் சென்று கவிப்பிடித்து விக்கெட் கீப்பிங் செய்கிறது. இந்த 4 கால் கிரிக்கெட் வீரன் சமூக வலைத்தளங்களில் பலரின் பாராட்டுகளையும் பெற்று வருகின்றார். குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த வீடியோவை சிறந்த விக்கெட் கீப்பர் என்ற வாசகங்களுடன் பகிர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இயற்கை எண்ணெய் எப்போதுமே நம்மை ஆச்சரியப்படுத்த தவறுவதில்லை. அந்த வகையில் கொட்டக்கலை பாத்தியாபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுத் தோட்டத்தில் நிகழ்ந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஒரு வாழை மரம் வளர்ந்து அதன் உச்சியில் இருந்து வாழை கூம்பு வாழைப்பூ வெளிவருவதே இயற்கை விதி. ஆனால் இந்த வாழை மரம் விதியை தலைகீழாக மாற்றியுள்ளது. மரத்தின் உச்சியில் குலை தள்ளுவதற்கு பதிலாக மரத்தின் நடுப்பகுதியில் தண்டை பிளந்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான வாழைக்குலை வெளிவந்துள்ளது. தண்டின் பக்கவாட்டில் வெடித்து வெளிவந்த இந்த வாழைக்குலை மிகவும் செழிப்பாகவும் அடர்த்தியான சீப்புகளை கொண்டு காணப்படுகிறது. இதை ஊர் மக்கள் இணைந்து புதினமாக பேசியும் பார்த்தும் வருவதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் இடாகோ மாகாணத்தில் உள்ள
மவுண்ட் ஆஃப் ஹோம் விமானப்படை தளத்தில் நேற்று நடைபெற்ற ஹன்ஃபைட்டஸ் ஸ்கைஸ் விமான கண்காட்சியின் போது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 அதிநவீன போர் விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகின. கண்காட்சியில் அமெரிக்க கடற்படையின் 2 விமானங்கள் வான்வெளி வித்தை காட்சிகளில் ஈடுபட்டிருந்தன. அப்போது எதிர்பாரா விதமாக 2 விமானங்களும் மிகவும் நெருக்கமாக வந்து ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. விமானங்கள் மோதி கட்டுப்பாட்டை இழந்து சுழன்றடிக்க தொடங்கிய அடுத்த சில வினாடிகளில் 2 விமானங்களிலும் இருந்த 4 விமானிகளும் தங்களது அதிநவீன எஜெக்ஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாராசூட்கள் மூலம் பத்திரமாக கீழே குதித்தனர். விமானிகள் வெளியேறிய அடுத்த கணம் 2 விமானிகளும் ஒன்றோடொன்று பிணைந்தவாறு அருகில் இருந்த வெற்றி நிலப்பரப்பில் விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் புகைமூட்டம் ஏற்பட்டது. விமானங்கள் வெடித்து சிதறிய போதிலும் பாராசூட் மூலம் தரையிறங்கிய 4 விமானிகளும் சிறிய காயங்களுடன் நிலையான ஆரோக்கியத்துடன் மீட்கப்பட்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரபல இயக்குனர் டி. ராஜேந்தர், முள்ளிவாய்க்கால் தினம் என்பது எமது இதயத்தை ரணமாக்கிய ஒரு துக்க தினம். இவ்வாறு அவர் உருகியுள்ளார். வாய்க்கால் என்று சொன்னாக்கா வாய்க்கால்ல வாய்க்கால் வரப்போழிய நீர் பாய்ச்சி பயிர் வளர்த்தார்கள். இவர்கள் முள்ளி வாய்க்காலில் எங்கள் இனத்தின் ரத்தத்தையும் செந்நீரையும் பாய்ச்சி எங்களுடைய உயிரை பறித்திருக்கிறார்கள். இது ஒரு துக்க தினம், இது ஒரு கருப்பு தினம். இந்த தினம் எங்களை ரணமாக்கிய ஒரு தினம். எங்களுடைய இதயத்தை ஒரு கல்வெட்டுகளால் பிடிச்சு விட்டாங்க. எப்படி துடிச்சிருக்கோம், எப்படி வேதனைப்பட்டிருக்கோம். அந்த ஆன்மாக்கள், அத்தனை ஆன்மாக்களுடைய இதுக்காக அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும். அதை மட்டும்தான் நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சா மட்டும்தான் சார் அந்த ஆத்மாக்கள் சாந்தின ஈழம் மலரும் கூடிய தினம், ஈழம் மலரும் தினம் என்று வரும் என்று என்னுடைய மனம் இயங்குகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நண்பர் விஜய் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அவருக்கு 108 சீட்டு தான் இருக்கு, அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் கரம் நீட்டுகிறது என்ற செய்தியை பார்க்குறேன். இன்னைக்கு திமுக ஃபீல் பண்ணுத இதே காங்கிரஸ் தானே அன்னைக்கு என்னுடைய ஈழ தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்து சிங்கள இராணுவத்துக்கு துணை போனாங்களே எப்படி? என்னுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்கு அந்த துயரத்தை அள்ளி கொடுத்தாங்களே எப்படி? முள்ளி வாக்காயல்ல அன்னைக்கு ரத்த ஓட விட்டாங்களே எப்படி? அன்னைக்கு ஈழ தமிழர்கள் அப்படி கொன்று குவிக்கப்பட்ட பிறகு அப்பாவி தமிழர்கள் அன்றைக்கு ஈழத்திலே தங்களை இழந்த போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், அன்னைக்கு எனக்கு எப்படி துடிச்சிருக்கும். என் ஈழ தமிழர்கள் மீது அவன் போட்டான் வேட்டு. சிங்களரோட இந்த காங்கிரஸ் வச்சது கூட்டு. இன்னைக்கு பாத்தீங்களா திமுகவோட வச்சது கூட்டு. அன்னைக்கு நேரம் பார்த்து வச்சது பாத்தீங்களா வேட்டு. இப்போ உங்களுக்கு வலிக்குத. இதை வலிக்கிறத பார்க்கக்குள்ள ஈழத்தமிழர்கள் படாத பாட்டு காங்கிரஸால் பட்ட போது என் வலி எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இதுபோல ஈழ மண்ணில் யுத்தம் முடிவுற்று 17 ஆண்டுகள் கடந்து முள்ளிவாய்க்காலில் கொன்றளிக்கப்பட்ட எமது தமிழுறவுகளுக்கு இதுவரை சர்வதேச நீதி கிடைக்கவில்லை என நடிகர் நிழல்கள் ரவி மிகுந்த கவலை வெளியிட்டுள்ளார். வணக்கம், நான் தான் உங்க நிழல்கள் ரவி. 30 வருஷம் 30 ஆண்டுகள் போராட்டம், சிங்கள அரசின் அடக்குமுறையை எதிர்த்து தமிழ் இனம் ஆயுதம் தூக்கி உரிமைக்காக போராடியது. கடந்த 2009 மே 18ஆம் தேதி சர்வதேச நாடுகளின் பங்களிப்புடன் மௌனிக்கம் செய்யப்பட்டது. இந்த யுத்தத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாகின. இந்த யுத்தத்தில் பல போர்க்குற்றங்கள் இடம்பெற்றன. ஆனால் 17 வருஷம் ஆகியும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட இனம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட வண்ணமே உள்ளது. இவை அனைத்தும் முடிவுக்கு வந்தால்தான் முள்ளிவாய்க்கால் மண்ணில் பலியாகிய லட்சக்கணக்கான உயிர்களின் ஆன்மா சாந்தி அடையும். தயவு செய்து தமிழ் இனத்தை வாழ விடுங்கள். எனது தொப்புள் கொடி உறவுகள் உயிர்களை உடைமைகளை இழந்து நாதியற்று நடுத்தெருவில் நின்றார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் விதைக்கப்பட்ட உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஈழத்தமிழ் உறவுகளுக்கு எனது குரல் தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை அந்த உறவுகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் எடுத்து கூற விரும்புகிறேன். என்றும் ஈழத்தமிழர்களின் நிழலாக இந்த நிழல்கள் ரவி இருப்பார். நன்றி. திரள் நிதி வாங்குவதாக சீமானை சீண்டிய அர்ச்சுனா எம்பி
தனது கட்சிக்காக பல புலம்பெயர்ந்த மக்களிடம் உதவி கேட்ட வீடியோ கசிவு சர்ச்சையாகும் விவகாரம். கைது செய்யப்பட போகும் அர்ச்சுனா எம்பி இலங்கையில் திரும்பியவுடன் விமான நிலையத்தில் வைத்து கைது, வெளியிடப்பட்ட அறிவிப்பு. தம் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவுகள், புகைப்படங்களுடன் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் குவிந்த உறவுகள், கண்ணீரால் நனைந்து காய்ந்தது முள்ளிவாய்க்கால் மண், என்றுமில்லாத பேரெழுச்சி கொண்ட முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். யாழில் வீட்டில் இருந்து வந்த துர்நாற்றம், சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்த நபருக்கு திருடர்களால் நேர்ந்த சோகம், வெளியான பகீர் வீடியோ ஆதாரங்கள். அதிகாலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்காக ரவிகரன் எம்பி நந்திக்கடலில் அஞ்சலி. பிக்குகள் செய்த கேவலம் கெட்ட செயல், காவி உடைகளை உடனே களையுங்கள். கஞ்சாவுடன் கைதான பிக்குகளுக்கு பௌத்த பீடங்கள் அழுத்தம். ஆணிகளை கலற்றி புகையிரதத்தை புரட்டி பெறும் விபத்தை ஏற்படுத்திய நபர், சந்தேக நபரின் வீட்டில் சிக்கிக் கொண்ட உபகரணங்கள். இலங்கை மக்களுக்கு பேரிடி, அனைத்து இறக்குமதி பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம், அனுர அரசில் சந்திக்கப் போகும் அடுத்த பெரும் சோகம். பிறந்த நாள் முதல் அகதி முத்திரை, யாழ் மண்கும்பானில் உருகிய புலம்பெயர் பெண் தனுஜாவின் வீடியோ வைரல். கண் திறந்த தேசம் இங்கே, கண்மூடும் தேசம் எங்கேயோ. இங்கே இந்த பனமர காட்டுல கண்மூடும் தேசம் எங்கேயோ. இது என்ற சொந்த மண், எந்த மண், எந்த ஊர். இலங்கையில் ஆச்சரியம், கிரிக்கெட் போட்டியில் விக்கெட் கீப்பராக அசத்திய வளர்ப்பு நாய், வைரலாகும் வீடியோ. கொட்டக்கலையில் அதிசயம், உச்சியில் அல்லாமல் தண்டின் நடுப்பகுதியை பிளந்து வெளிவந்த வாழைக்குலை, புதினமாக பார்க்கும் ஊர் மக்கள். நடுவானில் திடீரென்று மோதிக்கொண்டு அதிதிறன் வாய்ந்த விமானங்கள், 4 விமானிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பிய காட்சிகள். நடந்தது இதுதான். 17 ஆண்டுகளாகியும் தீர்வில்லை. முள்ளிவாய்க்கால் அவலம் குறித்து நடிகர் நிழல்கள் ரவி மற்றும் டி ராஜேந்திரர் அடுக்கடுக்கான குமுறல்.